சிஎம் விஜய் அவர்களின் ஆயுள் பாவம் எப்படி இருக்கிறது? இது வரைக்கும் நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஆயுள் பாவம் எப்படி இருக்குன்றத பத்தி எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் அனலைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி அமைக்க மாட்டாருன்னாங்க. நம்ம ஒருத்தர் தான் வந்து கன்ஃபார்மா ஆட்சி அமைக்கிறார் அப்படின்றத சொன்னோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஆட்சி அமைச்சிட்டாரு. ஸோ ஆயுள் பாவம் 2037 சுக்கிரதசை முடியுது. ஐ மீன் இன்னும் ஒரு 11 வருஷத்துக்கு சுக்கிரதசை தான். இந்த சுக்கிரதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய தசை. ரிஷபலக்னத்துக்கு சூரிய தசை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யோகாதிபன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ரிஷபலக்னத்துக்கு அதிபதி சுக்கிரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் டஃப் எனிமி, டஃப் ஃபைட்டு கொடுக்குறவங்க, ஆகாதவங்க சுருக்கமாக சொன்னா. ஸோ 2037 பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரதசை முடியும் போது இவருக்கு 63 வயசு ஆகியிருக்கும். 63 வயசு. அந்த நேரத்தில் மரணத்துக்கு சமமான கண்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 99% துர்மரணம் நிகழ்வதற்கான வாய்ப்பு கூட உண்டு. ஆனால் 1% புனர்ஜென்மம் எடுத்து பிழைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சார் என்ன சார் இவ்வளோ ஒரு பீடிகா சொல்றீங்களே? இப்போ 99% துர்மரணம்னாக்கா 1% வந்து புனர்ஜென்மம்னாக்கா, அதாவது எம்ஜிஆர் ஒரு பாட்டில் பாடுவார் தெரியுங்களா? நான் செத்து பொழைச்சவன்டா எமனையும் பார்த்து வந்தவன்டான்னு, நான் செத்து பொழைச்சவன்டா எமனையும் பார்த்து சிரிச்சவன்டான்னு. அந்த மாதிரி அதாவது வந்து நம்ம சிஎம் 105 வயசு வரைக்கும் இருப்பாரு, 95 வயசு வரைக்கும் இருப்பாரு, 115 வயசு வரைக்கும் இருப்பாருன்னு வாய்க்கு வந்த போக்கில் அடிச்சு விடுற அஸ்ட்ராலஜர் நம்ம கிடையாது. இதை நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னாக்கா, அந்த 63 வயது கடந்த உடனே 2037 முடிஞ்ச உடனே அந்த சூரிய தசை 6 வருஷம். அந்த 6 வருஷ பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சொன்ன மாதிரி 99% ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் 1% காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்றதா, இல்லை ஆன்செஸ்டர் பிளெஸிங் சொல்றதா, இல்லை ஜாதக ரீதியாக குரு பகவான் அந்த சூரியனை 5ஆம் பார்வையாக பார்க்கிறாரு அதனாலன்னு சொல்றதா, எப்படி வேணா எடுத்துக்கலாம். whoever, wherever, however. ஸோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். அந்த 63 வயது முடிந்த உடனே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல், ஹேண்டில் வித் கேர் இன் ஹெல்த் மேட்டர்ஸ். இதுதான் நம்ம சிஎம் விஜய்க்கு ஒரு மெசேஜாக சொல்லிக்கிறோம், அவருடைய ஆரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி.